நம்ம கார்டனில் காராமணி பயிர் நிறைய விளைஞ்சிருக்கு. அதை இன்றைக்கி நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம் பாருங்கள். இப்போ நான் பறிக்கிறது பச்சையாக இருக்குது. நிறைய காய்கள் காஞ்சி வெடிக்கிற ஸ்டேஜ்லேயும் வந்துடுச்சு. ஸோ அதையும் நம்ம பறிக்கலாம். பச்சையாக முத்தி இருக்கிறதையும் ரெண்டையும் சேர்த்தே பறிச்சுக்கலாம். இது தரையிலே படர்ந்துருக்கு. ஸோ இது கொடியாக மேலேயோ இல்லை பந்தல் மாதிரி போட்டோ ஏற்றலை. கொஞ்சம் பறிக்கவும் பயமாக தான் இருக்குது. நல்லா காடு மாதிரி மண்டி இருக்கா, பாம்பு எதுவும் இருக்கும்ன்ட்டு. ஃபைனலாக பாருங்கள், நமக்கு இவ்வளோ காராமணி பயிர் நமக்கு கிடச்சிருக்கு. இதில் காஞ்சதும் இருக்குது, பச்சையும் இருக்குது. ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணிடலாம். பாருங்கள், காஞ்சது இவ்வளவு இருக்குது, பச்சை இந்த அமௌண்ட்டு கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ காஞ்சதை எடுத்து நம்ம எப்போ வேணாலும் ஒரு காய்ச்சல் போட்டு பாட்டிலில் போட்டு வச்சுட்டு நம்ம எப்போ வேணாலும் மொதல் நாள் நைட்டு ஊற போட்டு அவிக்கணும். பச்சையை நம்ம இன்ஸ்டண்ட்டாக குழம்பு, கூட்டு, பொரியல் எடுத்து போட்டு நம்ம செய்யலாம். ரொம்ப ருசியாக இருக்கும் இது. இந்த விதைகளை பாருங்கள், காராமணி ப்ரௌன் கலர் விதை இது. இதுலேயே வெள்ளை காராமணி பயிரும் இருக்குது. ஸோ இது நான் முளைக்கட்டி சாப்பிட்றதுக்கு ஊற வச்சதை போட்டது தான் நமக்கு கொடியாக முளைச்சி இவ்வளோ காய் நமக்கு கிடச்சிருக்கு. ஒன்றும் ஸ்பெஷலாக பயிர் பண்ணல. தண்ணி ஊற்றுற இடத்துல இதை போட்டால் அதுவாகவே முளைச்சி நல்ல ஈல்டு கொடுத்துருக்கு. ஒரு 2 செடி தான் இருக்குது, அதுலேயே இவ்வளோ இருக்குது உங்களுக்கு. இந்த மாதிரி தகவலுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.